சிவம் சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்துல நல்ல பலன்களாக இருந்து வந்து கொண்டிருந்த இந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொல்கிறாங்க. 12ஆம் இடத்துல வெட்டி செலவுகள் இருக்கும். வெற்றியை கொடுத்து கொண்டிருந்ததற்கு மாறான ஒரு விரய பாவகத்தில் வருகிறார். ஏதாவது கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வச்சவங்கன்னுவேன். உங்களுக்கு அட்டமத்து சனி வேலை செய்யலைன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எதையுமே ஒரு நுட்பமாக, ஆழமாக, நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடன் நான். கிட்டத்தட்ட வர டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிற வரைக்கும் கோட்சார வேதையின் காரணமாக அட்டமத்து சனி உங்களுக்கு வேலை பலன் தராது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுலேயும் பாருங்கள், டிசம்பர் 7ஆம் தேதிக்கு பிறகு அட்டமத்து சனி விலகுது இல்லையா, அந்த நேரத்தில் அவர் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்ப்பார். ஆக இந்த அட்டமத்து சனி முழுவதுமே அப்படியே எந்த ஒரு நிலையிலையும் சிம்மராசிக்காரர்களுக்கு நடைபெறாமலேயே போய்விடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆக சனிக்கு வீடு கொடுத்த இந்த குரு பகவான் உச்சத்தை அடைவதும் அவரையே அவர் பார்க்க போவதும் என்பது சாதகமற்ற தன்மையில் அட்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பாலைவனத்திற்கு நடுவே போறவனுக்கு ஒரு சோலைவனம் நடுவில் ஒரு குளம் தெரிஞ்ச மாதிரி அருமையான நல்ல அமைப்பு இந்த குரு பயிற்சி. என்ன ஒன்று, செலவுகள் அதிகமாக இருக்கும், இருந்துட்டு போகுது, நல்ல செலவுகளாக தான் இருக்கும். சனி கொடுக்கக்கூடிய செலவுகள் விரய செலவுகளாக, அசுப செலவுகளாக கொடுப்பார். குரு கொடுக்கக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக இருப்பார். கடன் வாங்க வைப்பார், கட்டிட்டு போங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க, அவ்வளோதான். அலைச்சல்லாம் இருக்கும். வெட்டி அலைச்சல், அந்த அலைச்சல், இந்த அலைச்சல்னு வேலைக்கு சாப்பிட முடியாமல் அதிக உழைப்பு இருக்கக்கூடிய அமைப்புகள். அதை விட முக்கியமாக 8 மணி நேரம் தூங்க முடியாமல் 6 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டுமே தூங்கக்கூடிய ஒரு நிலைமைகள். 1க்கு 2 பேருடைய வேலையை செய்யக்கூடிய அமைப்புகள். வேலையில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக அடிக்டாகவே அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல். ப்ரொமோஷன் இதோ வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ப்ரொமோஷன் வந்துருச்சு. ஆனால் அந்த ப்ரொமோஷன் ஏண்டா வந்ததுன்னு இருக்குது. இப்போ டபுள் வேலையாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக அதை பண்ண வேண்டியிருக்கு, இதை பண்ண வேண்டியிருக்குன்ட்டு ஒரு மாதிரியான சூழல்கள் வந்தாலும் கூட எதிலும் ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை இவங்களுக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கும். வயதிற்கேற்றாற் போல நல்ல பலன்கள் கண்டிப்பாக உண்டு. சிலர் வீடு வாங்குவீர்கள், சிலருக்கு அந்த வீடு எடுத்து கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வாகன பிராப்திகள் அமையக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். அட்டமத்து சனியை இப்போது கட்டுப்படுகின்ற காரணமாக இதுவரைக்குமே கையில் பணம் இல்லாமல் எல்லாம் செலவாகி கொண்டிருக்கிறதே நினைக்கக்கூடியவர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட உங்கள் பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், உயர்வுகள் வரக்கூடிய தன்மை. இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு இன்றைக்கி தான் ஏன் நல்லா இருக்கிறேன், இன்றைக்கி தான் டெவலப்பாக இருக்கிறேன், அஷ்டமத்து சனின்னு சொல்கிறாங்க, எனக்கு இப்போ தான் நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியாக சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வயதிற்கேற்றாற் போல ஆரோக்கியம் நன்றாக இருப்பது, பொருளாதார நிலைமைகள் முன்னேற்றங்கள் நன்றாக இருப்பது, குடும்பம் நன்றாக அமைவது என்பது மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி இந்த 2026 குரு பெயர்ச்சி.